இந்த February 13 ரிலீஸு, இல்லை 12 ரிலீஸு, 15 ரிலீஸு இப்படின்னு February மாதத்தில் ஒரு டேட்டை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை மாதிரி ஒவ்வொரு மாதம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜனநாயகன் உண்மையிலேயே எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிறது யார் கையில் இருக்குது தெரியுமா? பகவந்த் கேஸ் ரீமேக் தானே, அப்புறம் என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம், அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு ஜனநாயகனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, கடைசியில் ஒரு பொலிட்டிக்கல் நிற்க வச்சு கையில் சவுக்கு வச்சு ஒரு டைலாக் பேசினார்ல, அந்த மாதிரி படத்தில் ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் காரணமே ஒரு எம்ஜிஆர் படம் ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வேற சொல்லிக்கிறாங்க. அது என்ன படம் தெரியுமா? ஜனநாயகில் அரசியல் சம்பந்த பஞ்சுட்டாக இருக்கான், ஜனநாயகில் அரசியல் சம்பந்த அந்த சீன் இருக்கான், இந்த சீன் இருக்கான், அதனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. விஜய் சார் ஜனநாயகனுக்கு பதிலாக இன்னொரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கணும். அந்த படம் பண்ணியிருந்தாருன்னா இதில் இருக்க அரசியல் இல்லை, அதில் இருக்க அரசியல் அப்படிப்பட்ட அரசியல், அதுவும் சாதாரணமாக இல்லை, தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு ஒரு பேன் இண்டியா படமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம். அதை விட்டுட்டு தான் ஜனநாயகம் பண்ணார். அப்போ அந்த படம் என்ன படம்? வணக்கம். நம்ம ஏற்கனவே நம்ம கிளாப்ரெடி சேனலில் வந்துட்டு ஜனநாயகன் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச நம்மளுடைய அந்த வீடியோஸில் நம்ம சொன்ன விஷயம் இப்போ நடக்குதோ அப்படின்னு என்னை பார்க்குற நண்பர்கள் கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் தான் ஃபஸ்ட் சொன்னது இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு, இப்போ அது என்ன சார் அதே மாதிரி போயிட்டுருக்குது அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் தானையா, இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, அப்படி என்ன தான் அந்த படத்தில் வச்சுருக்குறாங்க அப்படின்னு என்ன தான் உள்ளே நுழைஞ்சு ரூட் எடுத்து பார்த்தாலும் நிச்சயமாக அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அரசியல் சம்மந்தப்பட்ட பஞ்ச் டயலாகும் அந்த படத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்போ இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசை அவர் நிச்சயமாக ஏதோ விஷயத்தில் தாக்கியிருக்காரு, அதனால தான் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னும் சில காசிப்புகள் போயிட்டுருக்குது. ட்ரெய்லர் பார்க்குறப்போ அந்த சவுக்கை வச்சுக்கிட்டு கடைசி அரசியலெல்லாம் நிற்க வச்சு இவர் அடித்து பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் வந்துச்சு. பார்த்த உடனே அப்போவே லைட்டாக எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. பகவந்த் கேசரியினுடைய மெயின் கான்செப்டை எடுத்துக்கிட்டு அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான கான்செப்ட். அந்த பகவந்த் கேசரி படத்துடைய அந்த கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃபில் ஒரு நண்பனுடைய குழந்தையை எடுத்து வளர்த்து அந்த குழந்தைய நண்பன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த குழந்தை ஆசைப்படுற மாதிரி அவளை ஒரு பெரிய மிலிட்ரியில் சேர்த்து விடணுன்ற ஒரு ஆசையில் அவர் அந்த குழந்தைய வளர்க்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. அதுக்குள்ளே சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு, வில்லன், கேங்கு அப்படின்னு ஒரு மாஸ் ஹீரோக்கான அனைத்து ஐட்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே இப்போ இந்த படம் என்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டாரு, இவர் அரசியலுக்கு வந்துட்டாரா, அங்கங்கே அரசியலில் தூவியிருக்காங்க, அதுவும் கொஞ்சம் ஹெவியாக தூவியிருக்காங்கன்னு மட்டும் நமக்கு தெரியுது. பகவந்த் கேசரி படத்தில் ஒரு அருமையான ஒரு மாஸ் சீன் ஒன்று இருக்கும். ஒரு மினிஸ்டர் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருப்பார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஹீரோ இறங்குவார். அது அவங்களுடைய கூட்டம், அந்த கட்சி கூட்டம், அவங்க கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளே என் தலைவனை தூக்கிடுவாடான்னு சொல்லும்போது அந்த தலைவன் பேனரை இவர் அப்படி கட் பண்ணி விட்டார்னா தலைவன் பேனர் பொத்துன்னு கீழே விழும். அந்த பேனர் மேலேயே ஹீரோ ஏறி போய் அந்த அரசியல் தலைவர் கழுத்தை பிடிச்சி இழுத்து அவங்க கட்சி தொண்டர் முன்னாடியே கூட்டு வரும்போது, ஊழல் செஞ்சதுக்காக கூட்டு வரும்போது ஏன்னு கத்தும்போது இவர் அங்கே ஒரு பயங்கரம் பஞ்சு டைலாக்லாம் பேசுவார். பேசிட்டு அங்கே இருக்கிற அவருடைய அந்த அடியாட்கள் ரவுடிங்களை அவர் ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது, அந்த பஞ்சு டைலாக் பேசி அதில் ஒரு ஜனநாயகன் பார்க்காத ஆடியன்ஸ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நானும் எவ்வளோ சொல்ல வேண்டாம் யோசிச்சு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பஞ்சு டைலாக்லாம் பேசி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு இந்த மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவார்னு ஒரு மாஸ் சீன் உண்டு. இந்த சீன் தான் எனக்கு தெரிஞ்ச விஜய் சாருக்கு இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பாருன்னு என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த சீனில் இருக்கக்கூடிய விஷயத்தில் அப்படியே அங்கங்கே கொஞ்சம் தூவி விட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு மைண்டில் படுது. தவிர ஏற்கனவே யாரெல்லாம் ஞாபகங்கள்னு தெரில, நான் ஆணையிட்டால் பாட்டு இந்த படத்தில் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு. அந்த ரீமிக்ஸில் வார்த்தைகளை மாற்றிருக்காங்களா, இல்லை முறைப்படி அந்த ஆடியோ ரைட்ஸ் உரிமையில் போய் பணம் கொடுத்து, அதான் ரைட்ஸுக்கே அவ்வளோ கோடி கொடுக்கும்போது ஒரு சாங் வாங்குறதுக்கு லட்சங்கள் பெரிய விஷயம் இல்லையா, கொடுத்து வாங்கி அதை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த சாங்கை அதை வெளியே விடாமல் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் நமக்கு அனுமானம் தான். அதில் பார்த்தீங்கன்னா
ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த சரணத்துக்கு லிரிக்ஸ் எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் அப்படியே ரிலேட் ஆகும் அந்த பாட்டு. அது எம்ஜிஆர் பாட்டுங்கிறத தவிர்த்து அதில் வரக்கூடிய சரணங்களில் வரக்கூடிய வரிகளில் இன்றைய பாலிடிக்ஸ்க்கான அவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கும். இப்படிப்பட்ட பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி படத்தில் வந்திருந்தால் தியேட்டரில் விஜய் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணும். நாளைக்கு அந்த பாட்டை இவங்க சாதாரணமாக முன்னாடி டிவி டெக்லாம் கொண்டு திருவிழாக்களில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ தான் டெக்னாலஜி பயங்கர இம்ப்ரூவைஸ் ஆகிடுச்சு. அந்த சாங்கை மட்டும் எடுத்து அங்கங்கே பிரச்சாரத்தில் ஸ்க்ரீன் கிட்ட போட்ட ஆரம்பித்தா என்னென்ன வைப்ரேஷன் ஏற்படுத்தும். இதெல்லாம் தான் மைண்டில் வச்சு அந்த படத்துக்கு வந்து பல்வேறு நெருக்கடி இருக்குதோ அப்படி என்று ஒரு சந்தேகம் நமக்கு இருக்க தான் செய்யுது. இதுக்கிடையில் விசில் சின்னத்தை வேறு ஒதுக்கிட்டாங்க. கேட்கவே வேண்டாம். இனி படம் ரிலீஸ் ஆகிற தேட்டரில் முழுக்க விசில், அதாவது வாயில் வரல வச்சு அடிக்கிற சீட்டியும் சரி, கையில் விசிலை கொண்டு போய் அதை ஊதுன்னு ஊதி தேட்டரை வந்து ஒரு அலப்பறை பண்ண போகிறாங்கன்ற விஷயம் நிதர்சனமாக விஜய் சார் பாலிடிக்ஸ்க்கே வராமல் இருந்தால் கூட இதெல்லாம் பயங்கர ஹைப்பில் நடக்கும். பாலிடிக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கும் பொழுது தேட்டரில் என்ன ஒரு அல்லோலப்படும். இது எந்த அளவுக்கு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். இதனால தான் அந்த படத்துக்கு சென்சாரில் இவ்வளோ பிரச்சனையோன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நான் சென்சாரில் என்னுடைய படங்கள் நிறைய படங்களுக்கு சென்சாரில் நானும் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி சென்சார் பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 7 பேர் வருவாங்க. எல்லாருமே வெவ்வேறு இடங்கள்லேருந்து வருவாங்கன்றிருக்கேன். படம் போலீஸ் சம்மந்தப்பட்டதா, அதில் 2 போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. படம் அரசியல் சம்மந்தப்பட்டதா 2 அரசியல் கட்சி சேர்ந்தவங்க இருப்பாங்க. படம் டாக்டர் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமா 2 டாக்டர்ஸ் இருப்பாங்க. சென்சார் போர்டில் அந்த முதன்மை அதிகாரி மட்டும் அவர் இருப்பார். மிச்சம் கீழே செலக்ட் பண்ணுற 6 பேரும் படத்தை பார்த்துட்டு இந்த படம் என்ன மாதிரி, அதாவது ஸ்கிரிப்ட் கொடுத்துடணும் முதலே. அதை படிக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சப்ஜெக்ட் இதை மாதிரி. அந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் வந்து கூட்டு வருவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு வாட் யூ கால், ஒரு துப்புரவு தொழிலாளியை பற்றிய படம்னா நிச்சயமாக துப்புரவு தொழிலாளர்லேருந்து 2 பேரோ இல்லை கார்பரேஷன் வந்து ஆஃபீஸில் வருவாங்க படம் பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை ஏதாவது தொட்டிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. அவங்க தான் சென்சார் ஆஃபீஸர், சென்சார் போர்டு அதிகாரிகள் அவங்களும் இருப்பாங்க. அதிகாரி தவிர வந்திருக்க உறுப்பினர்கள், சென்சார் போர்டு உறுப்பினர்கள் அவங்களும் இருப்பாங்க. இந்த உறுப்பினர்கள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த 50 பேரில் படம் பார்க்க ஒரு 5 பேர் 7 பேர் செலக்ட் பண்ண வேண்டியது இந்த முதன்மை அதிகாரி. இவங்க எல்லாம் ஒப்புதல் கொடுத்து தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி இந்த படத்துக்கு படம் பார்த்தவங்களை யாரோ ஒருத்தர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி தான் இன்னைய வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதுக்கிடையில் வந்து இந்த படம் வந்துட்டு இப்போ சென்சார் அந்த ஒரே ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணார். அதனால தான் அந்த படம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தடை பண்ணாங்க, டிலே ஆச்சு. அதுக்குள்ளே வந்து இவங்க தயாரிப்பு தரப்பு வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து, ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த படத்தை வந்து நிறுத்துவீங்க, அந்த ஒரு ஆள் யாருன்னு தெரியலையே, அவர் ஏதாவது கட்சி சம்மந்தப்பட்ட இருக்கலாம், இல்லை கட்சிகளால் அப்படிலாம் வந்து நியூஸ் வந்து நமக்கு பரவலாக போயிட்டு இருந்துச்சு. சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா படம் பார்த்த அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு ஓகே சொன்னால் தான் சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க. ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணாலும் சென்சாருடைய அதிகாரிக்கு அதை கொடுக்கறதுக்கான உரிமை கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உண்மை அதுதான். அந்த 5 பேர் பார்க்குறாங்களா, அதில் 2 பேர் கண்டிப்பாக லேடிஸ் இருப்பாங்க. அந்த லேடிஸ் எதாவது அப்ஜெக்ட் பண்ணால் கூட அவங்க கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே போல் கட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நம்ம அந்த இதை கட் பண்ணிவிடுவோம். அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை கட் பண்ணி இதுதான் ரிலீஸ் பிரிண்ட்டுன்னு நம்ம ஒன்று அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அதை வந்து இந்த படம் பார்த்த சென்சார் போர்டு உறுப்பினர்களில் படம் பார்த்தவர்களே மறுபடியும் வந்து சொன்ன கட்டெலாம் பண்ணியிருக்காங்களாம் ஒரு தடவை செக் பண்ணி ஓகே சார்னு சொன்னதுக்கப்புறம் தான் சென்சார் அதிகாரி அவர் வந்து அதில் முதன்மை அதிகாரி கையெழுத்து போட்டு சர்டிஃபிகேட்டை கொடுப்பார். இது வந்து அங்கே இருக்க ஒரு ப்ரொசீஜரே இதுதான். இது ஒரு பக்கம் இருக்க, இது வந்து திட்டமிட்டு தான் ஒரு படத்தை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர வந்து தனி நீதிபதி வந்து முதல்ல வந்து இதுக்கு வந்து தனி அமர்வு நீதிபதி வந்து முதல்ல இதுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அது தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சென்சார் அதிகாரிகள் அதை மேல்முறையீட்டுக்கு போக, இல்லை நீங்கள் எதுக்கு இதை வந்து யூஏ கொடுத்தீங்க, நீங்கள் மறுபடியும் ஒரு படத்தை அந்த வழக்கை எடுத்து விசாரிங்கன்னு மேல்முறையீட்டுக்கு போன இடத்துல அங்கேயும் ஜட்ஜஸ் வந்து அந்த பார்த்து அதே நீதிபதியை மறுபடியும் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் தீர்ப்பை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டுருக்குது. இதில் ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான விஷயமே இல்லை. என்னென்னா, இறுதி முடிவெடுக்க வேண்டியது சென்சார் போர்டு அதிகாரிகள் தான். நாங்கள் யூஏ கொடுக்க சொல்லி இவங்க ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து யூஏ கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தூக்கணும், அவங்க தூக்கலை.
நீங்கள் வந்துட்டு இதை வந்து ட்ரிபுனல் கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. அதாவது யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். நாங்கள் சொல்கிற இந்த கட்டெலாம் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு யூஏ கொடுக்குறோம், இல்லைன்னா நீங்கள் ட்ரிபுனல் போங்கன்ட்டாங்க. இது வந்து அப்போது நடந்தது. இவங்க அப்போ போகாமல் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போனால் அப்படியா சரி ஓகே அப்படின்னு இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்துட்டாங்க. எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஈகோ டச் பண்ணிட்டா ப்ராப்ளம் தான். அது எந்த இடமா இருந்தாலும் சரி தான். அது வந்து ஈவன் ஒரு சாதாரண ஆஃபீஸ் ஆரம்பித்து ஒரு சாதாரண ரோட்டில் ஒரு 2 வண்டி சைக்கிளும் பைக்கும் மோதிக்கிட்டோ இல்லை பைக்கும் காரும் மோதிக்கிட்டால் கூட அங்கே நடக்கக்கூடிய சண்டையில் நீயா நானாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன் ஒரு வார்த்தையை விட அவன் ஒரு வார்த்தை. இதில் ஒருத்தனை பேச விட்டு 2 நிமிஷம் கழிச்சு வண்டி எடுத்துகிட்டு போனால் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே கிடையாது. இவங்க 2 பேரும் மறுபடியும் சந்திக்க போகிறதும் கிடையாது. ஆனால் என்னமோ இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக சேர்ந்து போகிற மாதிரி ரோட்டில் இருந்து சண்டையை போட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது காரணமே ஈகோ தான். அப்படி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கோர்ட்டுக்கு போனவுடனே சென்சார் அதிகாரிகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்திருப்பாங்க. இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பண்ணால் தான் அப்படின்னு வந்திருக்கும். இதில் வந்து அரசியல் வந்து உள்ளே இருக்குது, அதனால தான் அப்படின்றதுலாம் வந்து அது அடிஷ்னலாக சேர்ந்துக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த படம் ட்ரிபுனலுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. ட்ரிபுனலில் போகும்போது ட்ரிபுனல் வந்து எப்போ படம் பார்க்கணும் முடிவு பண்ணுறாங்களோ அப்போ தான் பார்ப்பாங்க. டைம் லிமிட்லாம் கிடையாது. இங்கேயாவது நம்ம வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணணுன்னா 21 டேஸில் பார்க்கணுன்னு இருக்குது. அங்கே ட்ரிபுனலில் அவங்க அதுக்கான அலாட்மெண்ட்டை போட்டு நாங்கள் எப்போ பார்க்கணுமோ அப்போ தான் பார்க்க முடியும்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரிலீஸ் டேட்லாம் சும்மா ஹாஸ்யமாக இவங்க சொல்கிறாங்களா February 13 வந்துடும், 15 வந்துடும், இல்லை எலெக்ஷன் கழித்து தான் வரும், அப்படிலாம் கிடையாது. இது முறைப்படி ப்ரொசீஜர் படி போய் ஒரு கட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் டேட்டை நீங்களோ நானோ இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்களா அவங்களோ டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா இது இன்னும் இறுதி கட்டத்துக்கு போகல. இது ட்ரிபுனலுக்கு போதா இல்லை இவங்க கோர்ட்லேருந்து தயாரிப்பு தரப்பை வாபஸ் வாங்கிட்டு அவங்க வேறு ஏதாவது அடுத்த மூவ் பண்ண போகிறாங்களா எதுவுமே தெரியாது. எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. குறைஞ்சபட்சம் 1 மாதம் இருக்குது. இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட நாலேஜுக்கு என்னுடைய அறிவு கெட்டது வரை குறைஞ்சது 1 மாதமாவது இருக்குது. அப்படின்றப்ப இப்போ வந்துடும் அப்போ வந்துடும். இதுக்கு இடையில் அந்த எங்கேயாவது சென்சார் அதிகாரிகள் நாங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி இவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர அதுக்கான நிறைய டைம் டெஃபினட்டாக இது எடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அரசியல் வசனங்களுக்கு அப்ஜெக்ஷன் வந்துருச்சுனாலே இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு நிகழ்ந்த சம்பவத்தை வச்சு எடுத்த படம் இல்லை உண்மை சம்பவத்தை பேஸாக வச்சு எடுத்த படத்துக்கெல்லாம் வந்து சென்சார் போர்டு அதிகாரிகள் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணி இது பண்ணுவாங்க. அதில் தான் சமீபத்தில் இந்த ஜனநாயகனோட வர வேண்டியதாக இருந்து அது மட்டும் ரிலீஸ் ஆச்சு பராசக்தி. அதுலேயும் அவங்க முதல்ல கட்டுலாம் சொல்லியிருக்காங்க. இவங்க அதுக்கு போய் வந்து மாற்று சொல்லி இல்லை இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்க இந்த இதை இப்படி மாற்றுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இசைந்து மாற்றப்பட்டு தான் நம்ம படம் பார்த்தோம் பராசக்தி. ஒரிஜினல் வெர்ஷன் அது வேறையாக இருந்திருக்கும். அது எப்போது இன்னொரு சில காலங்கள் கழித்து டைரக்டர் கட்ஸ்ன்னு கூட ஒரிஜினலாக சோஷியல் மீடியாக்கெலாம் அந்த படம் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரிஜினல் கட்டுன்னு சொல்லி. ஸோ ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ன சொல்கிறது எதிர்பாராத விதமான சென்சார்லேருந்து வந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி திசை திரும்பி அதுக்கு பொலிட்டிக்கல் சாயெல்லாம் போட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த பிரச்சனை முடியும். இதுக்கு எந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகுன்றது உண்மையை சொல்ல போனால் சென்சார் போர்டு அதிகாரிகள் கையில் தான் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி இந்த பிரச்சனை சால்வ் ஆகி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகிறதுங்கிறத எப்படி எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அதே மாதிரி அவரை வைத்து படம் இயக்கிய அவருடைய ரசிகராகவும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கிடையில் நம்ம எந்த விதமான கருத்தும் சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருந்தால் அப்போ ரிலீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வெறும் வியூஸ்க்கான ரீல்ஸாவோ இல்லை வியூஸ்க்கான வீடியோவாக தான் இருக்குமே தவிர எந்த விதத்துலையும் யாரும் எதையுமே ஈஸியாக கெஸ் பண்ணவே முடியாது. ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் விஜய் ரசிகர்களுக்கு என்னென்னா, இந்த ஜனநாயகனுக்கு பதிலாக விஜய் சார் ஒரு மிகப்பெரிய படம் பண்ணியிருந்துருக்கணும். அது ஒரு பேன் இண்டியா படம். அதை பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜனநாயகனுக்கு பதிலாக அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய அவருக்கு ஒரு இன்னும் பெரிய மைலேஜே கொடுத்துருக்கோம். அது என்னங்கிறத பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.